எல்லோருக்கும் வணக்கம். வாசலில் கலர் கலராக கோழி குஞ்சு விற்றுட்டு போனாங்க. அதை பார்த்துட்டு நம்ம கொஞ்சம் கோழி குஞ்சு செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செஞ்சிகிட்ருந்தேன். அப்போ எங்கள் பாட்டி சொன்ன கதை ஒன்று எனக்கு ஞாபகம் வந்துச்சு. கோழியெல்லாம் குப்பையை மேய்ஞ்சிட்டு இருந்துச்சான். அப்போ ஒரு கோழிக்கு கொஞ்சம் நெல் கிடச்சிச்சான். அந்த நெல்லை எடுத்துகிட்டு அந்த கோழி என்ன பண்ணிச்சான், மற்ற கோழியை பார்த்து எனக்கு கொஞ்சம் நெல் கிடச்சிருக்கு, நான் அதை பயிர் செய்ய போகிறேன், எல்லோரும் வரீங்களா அப்படின்னு கேட்டுச்சான். மற்ற கோழியெல்லாம் என்ன சொல்லிச்சான், நாங்கள் வரமாட்டோம், எங்களுக்கு வேலை இருக்குது, நீ போ அப்படின்னு சொல்லிடுச்சுங்களாம். சரி, நான் அது மட்டுமே போய் ஒரு இடத்த பார்த்து அந்த இடத்துல பயிர் செஞ்சிச்சான். பயிர் செஞ்சதும் கொஞ்சம் நாள் கழித்து பயிரெலாம் முளைச்சி வந்துச்சான். பயிரெலாம் முளைச்சி வந்ததும் இந்த பெரிய கோழி பார்த்துட்டு மற்ற கோழி குஞ்சுக்கிட்டெல்லாம் போய் வந்து நான் பயிர் செஞ்சுருக்கேன், அதை வந்து நாற்று நடணும், வரீங்களான்னு கூப்பிட்டுச்சான். மற்ற கோழியெல்லாம் நாங்கள் வரலப்பா, எங்களுக்கு வேலை இருக்குப்பா, நீ போய் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிடுச்சான். சரின்னு இந்த கோழி அது மட்டும் போய் நாற்று நட்டுட்டு வந்துச்சான். கொஞ்ச நாள் கழித்து பயிரெலாம் நல்லா வளர்ந்து அறுவடைக்கு தயாராகிட்டான். அறுவடைக்கு தயாரானதும் அந்த கோழி போய் மற்ற கோழியெல்லாம் பார்த்து, பயிர் வந்து நல்லா அறுவடைக்கு தயாராகிருக்கு, நான் அறுப்பு இருக்க போகிறேன், நீங்கள்லாம் வாங்கன்னு கூப்பிட்டுச்சான். அதுக்கெல்லாம் நாங்கள்லாம் வரமாட்டோம், எங்களுக்கு வேலை இருக்குது, நாங்கள் வரமாட்டோம் போ அப்படின்னு சொல்லிடுச்சுங்க. சரின்னா அது மட்டும் போய் எல்லாத்தையும் அறுவடை பண்ணிச்சான். அறுவடை பண்ணி அதை வந்து அரிசியாக்கி சோறு சமைச்சிச்சான். சோறு வச்சுட்டு போயிட்டு மற்ற கோழியை குஞ்செல்லாம் பார்த்து, நான் சோறு சமைச்சி வச்சுருக்கேன், எல்லோரும் சாப்பிட வாங்க அப்படின்னு கூப்பிட்டுச்சான். நான் வரேன்ட்டு எல்லாம் ஓடியாந்துச்சான். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கஷ்டப்படுற காலத்தில் யாரும் வந்து உதவி செய்ய மாட்டாங்க, பலனை அனுபவிக்கும் போது மட்டும் வருவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை கஷ்டத்துலேயும் உதவி செய்ய நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நன்றி, வணக்கம்.